பிரியமானவர்களே, பொதுவாகவே ஒருவரை ஒருவர் நேசிப்பது இயல்பான ஒரு காரியம். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த நேசமும் மாறுவதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அது எவ்வளோ நெருங்கிய ஒரு நேசமாக இருந்தாலும் சூழ்நிலை மாறின மாத்திரத்திலே அந்த நேசமும் மாறிவிடும். ஆனால் இங்கே ஒருவர் உங்களை நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறது மாற்றம் இல்லைங்க, உங்களை அந்த சூழ்நிலையிலேருந்து தப்புவிப்பார், உங்களை மேற்கொள்ள வைப்பார், உங்களை ஜெயிக்க வைப்பார். யாருன்னு தெரியுங்களா? அவர் தாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படியாப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எதிராய் இருக்கிற கட்டளைகளாய் விரோதமாய் எழும்பின எப்படியாப்பட்ட கையெழுத்தா இருந்தாலும் அதை குலைத்து போட்டு சிலுவையில் ஆணி அடித்தவர். எப்படியாப்பட்ட துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் அவைகள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்த ஒரு ஆண்டவர். உங்களையும் ஜெயிக்க வைக்குவார். இன்னைக்கு எந்த சூழ்நிலை உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது? உபத்திரமா, வியாகுலமா, துன்பமா, பசியா, நிர்வாணமா, நாசமோசங்களா? எந்த சூழ்நிலை உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது? பிரியமானவர்களே, ரோமர் 8:37 சொல்லுகிறது போல, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருப்போம். அவர் உங்களில் அன்பு கூர்ந்ததுனால நீங்களும் இயேசப்பாவில் அன்பு கூறுங்க. உங்களை ஜெயம் பெற்றவர்களாய் வாழ வைப்பார். ஆமென்.